வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு சொந்தமான 36 களஞ்சிய சாலைகள் தற்போது திறக்கப்பட்டுள்ளதாகவும் சதோசாவுக்கு உரைத்தான 6 நெல் களஞ்சிய சாலைகள் இன்றைய தினம் முதல் திறக்கப்படும் எனவும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களை விடவும் அதிகளவான உத்தரவாத விலையை தற்போதைய அரசாங்கம் வழங்கியுள்ளதாக குறிப்பிட்ட அவர் தற்போதைய உத்தரவாத விலையை கடந்த ஆண்டை விடவும் 15 ரூபாய் அதிகமாக நிர்ணயித்துள்ளதாகவும் தெரிவித்தார். தற்போதைய உத்தரவாத விலை நியாயமானது என பெரும்பாலான விவசாயிகள் ஏற்றுக்கொண்டுள்ள போதிலும் அரசியல் நோக்கங்களுக்காக சிலர் குறித்த விலை போதாது என குறிப்பிடுகின்றனர். எதிர்வரும் 15 முதல் 20ஆம் திகதி ஆகும் போது நெல்லுக்கான விலை ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தை அறிய முடியும். விவசாயிகளிடம் இருந்து 10 முதல் 15% நெல்லை அரசாங்கம் கொள்முதல் செய்கின்றது. எனவே 230 ரூபாவுக்கு குறைவான விலையில் நாடு அரிசியை வழங்கும் எதிர்பார்ப்பிலேயே நெல்லுக்கான விலை நிர்ணயிக்கப்பட்டது. நெல் கிடைக்கும் அளவுக்கு ஏற்ப இன்று முதல் களஞ்சிய சாலைகள் திறக்கப்படும். இந்த மாத இறுதியில் நாடளாவிய ரீதியில் உள்ள 220 நெல் களஞ்சிய சாலைகள் ஊடாக அரசாங்கம் நெல் கொள்வனவு செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுக பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழிகளில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளில் 16 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. 2 இளம் குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் இருப்பது சிறப்பு என தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தெரிவித்துள்ளார். இந்த புதைக்குழி வழக்கமான புதைக்குழி அல்ல என்றும் உடல்கள் புதைக்கப்பட்ட விதம் அவை கொலை செய்யப்பட்டிருப்பதை குறைக்கின்றது என்றும் பேராசிரியர் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வுகளுக்கான காலப்பகுதியை விஞ்ஞான ஆய்வுக்கு பிறகு தீர்மானிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல்களின்படி அறிக்கைகள் வழங்கப்படும் என்றும் ராஜ் சோமதேவா கூறினார். இதுவரை 13 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் மேலதிகமான கணிசமான எண்ணிக்கையிலான உடைந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் சுமார் 3 பேரின் எலும்புக்கூடுகள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என்றும் ஒரு சிறு குழந்தையின் கையில் செம்பு கலந்த ஏதோ ஒன்றால் கரை ஏற்பட்டதையும் பேராசிரியர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு மேலதிக நீதிவான் மஞ்சுள ரத்நாயக்க மற்றும் துறைமுக போலீஸ் பொறுப்பு அதிகாரி HMS ஜெயரத்ன அவர்களும் கலந்து கொண்டனர். கொழும்பு துறைமுக பகுதியில் உள்ள மனித புதைக்குழி அகழ்வாராய்ச்சிக்கு பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமை தாங்குகின்றார். இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி மீன்பிடித்த இந்திய மீனவர்கள் 14 பேர் 2 விசை படகுகளுடன் இன்றைய தினம் அதிகாலை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடற்படையினர் மன்னார் கடற்பரப்பில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போதே இவர்கள் கைது செய்யப்பட்டதுடன் நிரணைத்தீவு கடற்படை முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். முதற்கட்ட விசாரணையின் பின் 14 மீனவர்களும் விசை படகுகளுடன் கிளிநொச்சி மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். பிப்ரவரி மாதத்திற்கான எரிவாயு விலை திருத்தத்திற்கு நிதி அமைச்சின் அனுமதி இதுவரை கிடைக்கவில்லை என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான பரிந்துரைகள் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் நிதி அமைச்சகத்தின் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சந்தை எரிவாயு விலைக்கேற்ப நாட்டின் எரிவாயு விலைகள் மாதந்தோறும் திருத்தப்பட்டு ஒவ்வொரு மாதமும் 4ஆம் திகதி அறிவிக்கப்படும். இருப்பினும் பிப்ரவரி மாதத்திற்கான எரிவாயு விலை திருத்தம் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. உலக சந்தையில் எரிவாயு விலை அதிகரித்த போதிலும் மக்களை கருத்திற்கொண்டு கடந்த சில மாதங்களாக எரிவாயு விலையில் எந்தவொரு மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என லிட்ரோ நிறுவனம் அறிவித்தது. தற்போது பிப்ரவரி மாதத்திற்கான எரிவாயு விலையிலும் எந்த மாற்றமும் ஏற்படாது என லாப்ஸ் எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் WKH வேகப்பிட்டியா தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் இருந்து சட்டவிரோதமாக சிகரெட்டுகளை கொண்டு வந்த நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து வெளியில் எடுத்து செல்ல முயன்ற போது இன்றைய தினம் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். துபாயில் வீடொன்றில் வீட்டு பணியாளராக பணிபுரிந்த பலந்தோட்டை ரம்போகனி பகுதியை சேர்ந்த 47 வயதுடைய பெண் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் துபாயில் இருந்து இலங்கை ஏர்லைன்ஸ் விமானம் JUL 226 மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு இன்றைய தினம் காலை 5
10 மணிக்கு வருகை தந்துள்ளார். கைது செய்யப்பட்டு பெண்ணின் பயணப்பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2,16,000 ரூபாய் மதிப்புடைய 14,400 மான்செஸ்டர் சிகரெட்டுகள் அடங்கிய 72 சிகரெட் கார்ட்டூன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் பெண் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டு எதிர்வரும் 13ஆம் தேதி நீர்கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். தென்னை பயிர்ச்செய்கையை விரிவுபடுத்துவதற்காக கப்ருக நிதி முகாமை சபையொன்றியம் மறுசீரமைக்கப்படும் என்று தெங்கு பயிர்ச்செய்கை சபை தெரிவித்துள்ளது. இந்த செயல்முறையின் முதல் திட்டம் கம்பஹா மாவட்டத்தில் எதிர்வரும் 17ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அதன் தலைவர் மருத்துவர் சுனிமல் ஜெயக்கொடி தெரிவித்தார். அதன்படி கப்ருகா கடன் திட்டத்திற்கு இணையாக இந்த கப்ருகா நிதி முகாமை சபையொன்றியம் மறுசீரமைக்கப்பட்டு எதிர்காலத்தில் செயல்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். 2025ஆம் ஆண்டுக்குள் 2.5 மில்லியன் தென்னை மரங்களை பயிரிட தெங்கு பயிர்ச்செய்கை சபை திட்டமிட்டுள்ளது. இவற்றில் 1 மில்லியன் மரங்கள் வடக்கு தென்னை முக்கோண வலயத்தின் அருகில் நடப்படும் என்று சுனிமல் ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். மின்சார கட்டண திருத்தத்திற்கு ஏற்ப நீர் கட்டண திருத்தம் இந்த மாத இறுதியில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். அத்துடன் நீர் கட்டணத்தை குறைப்பதற்காக தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபையால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவு தனக்கு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பான முன்மொழிவு விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரிடம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு பிறகு கட்டண திருத்தம் குறித்த முடிவை அறிவிக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த முறை நீர் கட்டணத்தை 10 முதல் 30% இடையில் குறைக்க முடியும் எனவும் தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.